வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புத்தக வினாவிடை இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சீரியஸாக எடுத்து போட்டிருக்கோம். அதில் முதல் பகுதி இதில் மொத்தமாக 15 கேள்விகள் இருக்குது. இது குவிஸ் டைப்பில் இருக்கும் இல்லை. கேள்வி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 3-4 செகண்ட் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் யோசிச்சுடுங்க. அது கூடவே அந்த 3 செகண்ட் 4 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லுவேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 15 கேள்விகளை உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் எதனா தவறுகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முதல் பதிவுன்றதுனால ஒரு 15 கேள்வி போட்டிருக்கேன். இதே நீங்கள் முழுசாக பார்த்துட்டு 15 கேள்வி பெருசாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை 10 கேள்வியாக மாற்றி அடுத்த வீடியோவில் போடலாம். அப்படி இல்லை இது ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் அதிகமாக போடலாம்னா ஒரு 30-40 எவ்வளோ சொல்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து அடுத்த வீடியோவில் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன் சொல்ல வரேன்னா, இது புக் பேக்குன்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கமெண்ட்டில் புக் பேக் கேட்டிருந்தீங்க. அதை நார்மலாக போடுறத விட இந்தமாதிரி குவிஸாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யோசிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுக்காக இதை எடுத்து போடுறேன். மொத்தமாக 15 கேள்வி. அந்த 15 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஆப்ஷன் ஏ வணிகம், ஆப்ஷன் பி வேட்டையாடுதல், ஆப்ஷன் சி ஓவியம் வரைதல், ஆப்ஷன் டி விலங்குகளை வளர்த்தல். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி வேட்டையாடுதல். இரண்டாவது கேள்வி, பரிணாமத்தின் வழிமுறை எப்படியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேரடியானது, ஆப்ஷன் பி மறைமுகமானது, ஆப்ஷன் சி படிப்படியானது, ஆப்ஷன் டி விரைவானது. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி படிப்படியானது. மூணாவது கேள்வி, தான்சேனியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. நான்காவது கேள்வி, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆப்ஷன் ஏ செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், ஆப்ஷன் பி செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம், ஆப்ஷன் சி செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி, ஆப்ஷன் டி செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லைங்களா, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அவங்க அறிந்திராத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் குதிரை. இது ரெண்டு தான் அவங்க அறிந்திராத விஷயங்கள். அதாவது உலோகங்களில் இரும்பும் விலங்குகளில் குதிரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம், ஆப்ஷன் பி இடைக்கற்காலம், ஆப்ஷன் சி புதிய கற்காலம், ஆப்ஷன் டி உலோக காலம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி உலோக காலம். ஆறாவது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ மண் மிக வளமானதால், ஆப்ஷன் பி சீரான காலநிலை நிலவுவதால், ஆப்ஷன் சி போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருப்பதால், ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியதால். அடுத்து ஏழாவது கேள்வி, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம். ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி சிந்துவெளி, ஆப்ஷன் சி தமிழகம், ஆப்ஷன் டி தொண்டை மண்டலம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஈராக். எப்படி பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, மெசபடோமியான நாகரிகம் தான் உலகத்திலேயே மிக தொன்மையான நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. அந்த மெசபடோமியாங்கிறது ஈராக்ல இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான விடை ஈராக். எட்டாவது கேள்வி, இவற்றுள் எது தமிழக நகரம்? ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி ஹரப்பா, ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ, ஆப்ஷன் டி
காஞ்சிபுரம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் வரும். இதே புதிய பாட புத்தகத்தில் ஆப்ஷன் சியில் வந்து மொஹஞ்சதாரோவுக்கு பதில் கொர்க்கைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது புதிய பாட புத்தகப்படி பார்த்தீங்கன்னா கொர்க்கையும் ஆன்சர் தான், காஞ்சிபுரமும் ஆன்சர் தான். அதனால் கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 9வது கேள்வி, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? ஆப்ஷன் ஏ பூம்புகார், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி கொர்க்கை, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். ஏன்னா மிச்சம் எல்லாமே வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கும், காஞ்சிபுரம் மட்டும் அந்த கடற்கரையை விட்டு கொஞ்சம் தொலைவாக இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். இதுதான் வந்து வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். அடுத்து 10வது கேள்வி, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? ஆப்ஷன் ஏ கல்லணை, ஆப்ஷன் பி காஞ்சிபுர ஏரிகள், ஆப்ஷன் சி பராக்கிரம பாண்டியன் ஏரிகள், ஆப்ஷன் டி வந்து ஏ மற்றும் பி. இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கல்லணையும் வரும், ஆப்ஷன் பி காஞ்சிபுர ஏரிகளும் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லைங்களா, ஏ மற்றும் பி, இதுதான் வந்து சரியான விடை. 11வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி சென்னை. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி சென்னை. ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து தொன்மையான நகரங்கள். 12வது கேள்வி, கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி ஹரப்பா. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ மதுரை. இந்த பதிலை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மதுரைன்றத மது ஞாபகம் வச்சுங்க, மது அருந்து விட்டு போனால் கீழே விழுந்துரும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி வச்சு கீழடி வந்து மதுரையுடன் தொடர்புடையது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 13வது கேள்வி, ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர்? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி கங்கை சமவெளியின் மத்திய பகுதி, ஆப்ஷன் சி காஷ்மீர், ஆப்ஷன் டி வடகிழக்கு. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப். 14வது கேள்வி, ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர்? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி வடக்கு ஆசியா, ஆப்ஷன் சி மத்திய ஆசியா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி மத்திய ஆசியா. அடுத்து 15வது கேள்வி, நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பிராமணம், ஆப்ஷன் பி ஆரண்யகம், ஆப்ஷன் சி வேதம், ஆப்ஷன் டி உபநிடதம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி உபநிடதம். இதுதான் வந்து 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அதாவது முதல் 15 கேள்விகள். இந்த கேள்விகளில் மொத்தம் 15 கொஸ்டின் கேட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து சரியாச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதையும் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போடலனாலும் சேர்த்து போடலாம், அப்படி இல்லைன்னா 10 கொஸ்டினாக கூட போடலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.